Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. டுடே வீடியோஸ் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணி மோர் தேன் வந்து ஒரு 4 வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தோம். இடையில எனக்கு வந்து ஒன் டே ஃபீவர்ன்றதால வீடியோ வந்து கொடுக்க முடியல எக்ஸாக்டாக நேற்றுக்கு. சரிங்களா? ஸோ சாரி. தென் இதுக்கு மேலே கண்டினியூஸாக முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, டைம் பார்த்துக்கங்க. கரெக்டாக 11:51 நைட்டு. சரிங்களா? அது வந்து ஏஎம் கிடையாது, பிஎம். சரிங்களா? ஸோ நம்ம பேஜ் வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடுறேன். நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்படி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் ப்ரூஃப். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஏர்னிங் செக்ஷன்ஸ், அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். தென் பிகினர் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்றைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பதில் தான், கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 இயருக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 இயரில் நீங்கள் வெப்சைட்னா என்ன, ஒரு கீவேர்ட் ரிசர்ச்னால் என்ன, காம்படேட்டர் யார் நமக்கு, தென் அது போக நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் எடுக்கிறது மூலிமா எவ்வளோ நம்ம வெப்சைட் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போக முடியுன்றது நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கற்றுக்கிட்டு மணி மேக் பண்ணலாம் ஆன்லைனில். அதுக்கு இடையில் வந்து ஷார்ட் அண்ட் டைமில் ஒரு 3 மந்தில் மணி மேக் பண்ணிடலாம், ஒரு 6 மந்தில் மணி மேக் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க, வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னும் போது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால தான் இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? அங்கே பாருங்கள், பேலன்ஸில் பாருங்கள் 0 இருக்குது இந்த இடத்த. தெரியுதுங்களா? இந்த அக்கௌண்ட்டில் இன்னும் $10 வரக்கூட இல்லை. $10 வந்து பின் வெரிஃபைடு பண்ணணும். இதுபோல் இன்னும் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுற வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் சேர்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேங்க. பாருங்கள், ஒரு நாளைக்கு வெறும் 0.08 சென்ட் தான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டுருக்கு. இந்த அக்கௌண்ட்டில் ஃபார் மந்த்துக்கு நம்ம $1000 மேலே ஏர்ன் பண்ண முடியும். டில் இயர் 2006 முடியும் போது அதுக்குள்ளே நம்ம ஏர்ன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் என்ன கூட சேர்ந்து வந்து சர்வே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் நீங்களும் எதிர்பார்க்கலாம். சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். தென் இது வரைக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து என்னுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், ஆட்சன்ஸ் சம்மந்தமாக மோர் தென் 1500 வீடியோஸ்க்கு மேலே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஆட்சன்ஸ் சம்மந்தமாக கொடுத்த ஒரு வீடியோ கூட நான் வந்து எடிட்டிங்கிறது பண்ணி போட்டிருக்கவே மாட்டேன். இது வரைக்கும் என் சேனல் இருக்கக்கூடிய மோர் தென் 95% மேலே ஆட்சன்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு நீங்கள் எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலுமே சரி, சின்ன எடிட்டிங் கூட இருக்காது. என்ன வருதோ நான் அப்படியே பேசி அப்படியே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ அங்கங்கே இடையில வந்து வாய்ஸ் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்க வேண்டாம். என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறோ அதை மட்டும் ஃபோக்கஸாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். தென் ஒன் மோர் நான் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். ஓகேங்களா? தென் டைம் பார்த்துட்டே இருங்க. மேலே 11:53 கரெக்டாக 12 மணி ஆன உடனே அந்த பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். டுடேவில் வந்திருக்கக்கூடிய டாலர் எஸ்டர்டேக்கு மூவ் ஆகும். அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இன்னுமே கூட எக்ஸாக்டிங்காக. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எவ்வளோ டுடே டாலர் வந்திருக்கு அப்படின்னா 0.08 சென்ட்ஸ் வந்திருக்கு. அதே போல் நேற்றுக்குமே டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்குன்னா 0.08 சென்ட்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? இந்த லாஸ்ட்டு 7 டேஸில் 0.57 சென்ட்ஸ் வந்திருக்கு. திஸ் மந்தில் ஓவரால் 0.65 சென்ட்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? தென் பேலன்ஸ் லாஸ்ட் பேமெண்ட் 00 இருக்குது. அது வந்து இந்த மந்த்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஜனவரியில் 1ஆம் தேதி அப்போது நமக்கு வந்து திஸ் மந்தில் எவ்வளோ ரெவன்யூ வருதோ அது வந்து பேலன்ஸ் செக்ஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தானாகவே புரியும். சரியா? சரி, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதனால ரெவன்யூ தர்றாங்க? சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி வே தான். ஓகேங்களா? ஒன்று யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மானிட்டேஷன் எலிஜிபிள் அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம லிங்க் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட், நமக்குன்னு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வந்து வாங்கிட்டு அதில் வந்து நமக்கான என்ன கேட்டகரியில் மோர் தென் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், டெக்னாலஜி, இது போல் கிரிப்டோ கரன்சி, மோர் தென் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறது வந்து பிளாகிங் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பிளாகிங் சொல்கிறது காமனாக வந்து ஏன்னா இது வந்து ஒரு டொமைனில் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணி நம்ம வந்து சர்வே ரன் பண்ணிகிட்ருக்கோம் பேக் ஹண்டில் அப்படின்னும் போது அது எதில் வேணால் நம்ம பண்ணலாம். பட் மானிட்டேஷன் எலிஜிபிள் கண்டென்ட் ரிலவெண்ட்டாக நம்ம பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் இப்போது இந்த டேஷ்போர்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன் ஆனதால் இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். யூடியூப் சேனல் தான் இந்த டேஷ்போர்டு வராது, வேறையாக இருக்கும். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகிருக்க வேண்டாம். சரி, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மணி தெரியுமா வருது? நம்ம மானிட்டேஷன் எலிஜிபிள் அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து ஆட் ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் வந்து ஷோ பண்ணோம். அப்படின்னா நம்ம மேனுவலாகவே ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒரு அந்த ஏதோ ஒரு வந்து அவங்க கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிளிக்கு நடந்தால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸில் மணி வரும், இல்லைனா வராது. சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக். இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்குன்னா 0.08 சென்ட்ஸ் வந்திருக்கு. அது வந்ததுக்கான ரீசன் என்னன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். தென் அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு, அது எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுதுன்றது அதையுமே நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே சரிங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு 0.8 சென்ட்ஸ் வந்திருக்கு. அந்த இடத்த $1, $10, $100, $1000, $5000, $50,000 கூட வரட்டுங்க. அது எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் இந்த செக்ஷன் பாருங்கள் 0.65 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த செக்ஷனில் 1 ஹவருக்கு ஒன்ஸ் எக்ஸாக்டிங்காக இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா 45 மினிட்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் வந்து இந்த திஸ் மந்த்லன்ற இந்த செக்ஷனில் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் வந்து நமக்கு அப்டேட் ஆக காட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, அப்போ எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸும் அமௌண்ட் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பர்டிகுலராக இந்த பேஜ் நைட்டு 12 மணி, ஓகேங்களா? எக்ஸாக்டிங்காக துல்லியமாக 12 மணிக்கு நான் அந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுவேன். டுடேவில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனில் 00ன்னு மாறிட்டு எஸ்டர்டே இருக்குல்லையே அந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகும். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய 0.08 சென்ட்ஸ் வந்து லாஸ்ட் 7 டேஸ் இருக்குல்லையா அந்த செக்ஷனுக்கு போய் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இது போல தான். ஆனால் திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி அப்டேட் ஆகிட்டு தான் 0.65 சென்ட்ஸை நமக்கு வந்து காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? ஸோ இது போல தான் அந்த மேலே இருக்கிற அந்த செக்ஷன் ஆகும். தென் மந்த் எண்டு 1ல் ஆரம்பித்து மந்த் எண்டு 28 நாட்கள் அப்புறம் 1ஆம் தேதி வருது அப்படின்னா, நமக்கு திஸ் மந்தில் இருக்கு இல்லையா இந்த செக்ஷனுக்கு கரெக்டாக அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, திஸ் மந்தில் வந்து அதாவது 28ஆம் தேதி, அதாவது நாளைக்கு டேட் ஒன்றுனா இன்றைக்கி நைட்டு 28னா வச்சுக்கலாம், அந்த மாதிரி சொல்ல வரேன். 12 மணிக்கு இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டில் இப்போ இந்த இடத்துல 65 சென்ட்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல $100, $150, $500, $1000 எவ்வளோ இருந்தாலுமே திஸ் மந்தில் 00ன்னு பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் என்ற இந்த செக்ஷனுக்கு வந்து 24 ஹவர்ஸில் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலே இருக்கிற செக்ஷனில். தென் இப்போது இங்கே பாருங்கள், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எதனால் ரெவன்யூ வருது, ஆட் கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வருதுன்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட வெப்சைட்டுக்கு இன்றைக்கி 312 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 312 பேரில் 5 பேர் வந்து என்னோடய வெப்சைட்டில் வந்து ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்க. 5 பேர் ஆட் கிளிக் பண்ணதால் 0.08 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆட் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜ் 0.26 சென்ட்ஸ் வந்து கிடைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னும் துல்லியமாக நமக்கு எப்படி வருதுன்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் அண்டு கேட்டகரிங்க. இப்போ நான் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அதே போல் ஒரு சில டைம் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், டெக்னாலஜி இது போல் அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ நாம் என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த டைமில் கரண்ட்டாக அந்த பர்டிகுலர் ஆட் கம்பெனி நமக்கு என்ன இசிபிஎம் கொடுக்குறாங்களோ பிட்ரேட் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அந்த பேஜ் ஆர்பிஎம் வரும். சரிங்களா? ஸோ கரெக்டான கீவேர்ட்ஸில் எடுத்து நீங்கள் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் டயர் 1 கண்ட்ரினா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நல்ல ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். மொதல் நம்ம ஆடியன்ஸ் மொத்தமே இந்தியாவிலேருந்து தான் வராங்க. ரீசன் என்னன்னா நம்ம இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள் 304 பேஜ், ஓகேங்களா? கண்ட்ரி பாருங்கள் இந்தியா, சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா? ஸோ பேஜஸ் பார்த்தீங்கன்னா 304, 5, 3 இது போல் வந்திருக்கு. பட் இந்தியாவில் வந்து நமக்கு ஓவரால் 0.01 சென்ட்ஸ் வந்திருக்கு ஃபார் ஆட் கிளிக்குன்ற விதத்தில். சரிங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு ஒரு ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா 0.26 சென்ட்ஸ் இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல அந்த அளவுக்கு கிடைக்கணும். பட் ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, 0.02 சென்ட்ஸ். அப்படின்னா நமக்கு ஒரு ஆட் கிளிக் நடந்தால் 0.02 சென்ட்ஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இம்ப்ரெஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 485 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. கூகுள் ஆட்சன்ஸில் இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வரணும் அப்படின்னா ஆட் மேனேஜர், ஓகேங்களா? ஏடிஎக்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஆட் மேனேஜர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் மேனேஜர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவிலேருந்து வராங்கன்னா ஒரு $100 தரம்பா, அதே அமெரிக்காவிலேருந்து வராங்கன்னா உனக்கு 1000 தரன்ற போல் ஒவ்வொரு கண்ட்ரி பொறுத்து இசிபிஎம் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? ஸோ பேஜ் சிடிஆர் பொறுத்த வரைக்கும் 1.60% இருக்குது. இப்போதைக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஃப் ஜோனில் இருக்குது. எப்போயுமே பேஜ் சிடிஆர்ன்றது 10க்கு மேலே போகக்கூடாது நண்பா. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏர் லிமிட் இஷ்யூஸ் வரும். ஏர் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டில் டே 1ல் பார்த்தாலும் சரி, எஸ்டே 7 டேஸ், திஸ் மந்த்து, 6 மந்த்து, இயர், இப்படி எப்படி பார்த்தாலுமே பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? தென் இதை வந்து நான் எஸ்டேக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அந்த எஸ்டே 0.8 சென்ட்ஸ் வந்து இருக்குல்ல அதுக்காக பாருங்கள் 324 பேஜ் 3 கிளிக்கு, ஓகேங்களா? ஸோ டைம் பாருங்கள் கரெக்டான 1 நிமிஷம் தான் இருக்குது, 11:59 ஆகுது. ஸோ நான் அந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னா ரிப்போர்ட் எல்லாமே இந்த இடத்துல ஒயிட் கலர் சேஞ்சஸ் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ இப்போ 1 மோர் நான் வந்து டுடேக்கு சேஞ்ச் பண்ணுறேன். தெரியுதுங்களா? ஏன்னா நேற்று எஸ்டர்டே வந்ததுக்கான இது, ஓகேவா? சரி, இப்போ எக்ஸாக்டாக டைம் வந்து 12 மணி ஆகிடுச்சா? இப்போது நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ டுடேவிலேருந்து அமௌண்ட் எல்லாம் எஸ்டர்டேவுக்கு மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகலை. எக்ஸாக்டிங்காக வந்து 12 மணிக்கு ஒரு சில டைமில் ஆகும். அப்படி இல்லைனா 12:05 ஆகும். அப்படி இல்லைனா 12:10. ஓகேங்களா? நமக்கு 10 மினிட்ஸ் டைம் இருக்குது. 10 மினிட்ஸ், அதாவது அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இன்னும் மோர் தென் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா?
தென் இப்போ எக்ஸாக்டிங்காக 12 மணி ஆகுது. ஒன் மோர் நம்ம வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா டுடேவிலேருந்து எப்படி அமௌண்ட் எஸ்டேக்கு மூவ் ஆகுதுன்றது நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான். சரியா? தென் இப்போது இந்த செக்ஷன் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த செக்ஷன் எப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? தென் இந்த 0.8 சென்ட்ஸ் வந்தது கண்ட்ரிஸ்ன்றது கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு ஆடியன்ஸ் வந்திருக்காங்கன்னா இந்தியா, சிங்கப்பூர், தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு இந்தியாவிலேருந்து வரக்கூடிய டிராஃபிக் எல்லாமே வந்திருக்கு. பட் ஆனால் ஒரு கிளிக்கு சிபிசி 0.01 சென்ட்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ கிளிக்ஸ் சேர்த்துன்னு வந்திருக்கு அப்படின்றது நம்ம இதில் வந்து பார்த்துக்க முடியும். தென் இது வந்து ஃபோனில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியல. டெஸ்க்டாப்பில் நீங்கள் பார்க்குறீங்கன்னும் போது அது சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? தென் இது போக லாஸ்ட்டு 7 டேஸில் இந்த 0.57 சென்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நான் இந்த கண்ட்ரிஸில் வந்து லாஸ்ட்டு 7 டேஸ் வைக்கிறேன் பாருங்கள். அந்த 57 சென்ட்ஸ் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் ஓவராலாக 3050 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ கிளிக்கு வர சிபிசி வந்து பார்த்திங்கன்னா 0.02 சென்ட்ஸ் வந்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது? 65 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. அங்கே பாருங்கள், இந்தியாவில் வந்து ஓவராலாக 60 சென்ட்ஸ் வந்திருக்கா. தென் அது போக மலேசியாவில் வந்து ஒரு 2 சென்ட் வந்திருக்கா. தென் சிங்கப்பூர், கனடா, தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரேபியாவிலேருந்து பாருங்கள். ஓகேங்களா? கீழே பாருங்கள் ஒரு 4, மேலே வந்து 60. ஆக மொத்தம் உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி 64 கணக்கு வந்துருச்சா? ஸோ அந்த ஒரு சென்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்டேட் ஆகலாம். அதாவது இன்றைக்கின்றது நாளைக்கு அப்டேட், அதாவது அப்படியே தான் அப்டேட் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கான டாலர் வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கு இல்லையா? அதனால சொல்ல வரேன். ஸோ இது போல தான் நண்பா, தெரிஞ்சுக்குங்க. தென் இப்போ எஸ்டர்டேவுக்கு நான் வைக்கிறேன். ஸோ நேற்றுக்கு 0.8 சென்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா? இந்த இடத்த பாருங்கள், 8 சென்ட் வந்துருக்கு இல்லையா? ஸோ எஸ்டர்டே ரிப்போர்ட் எந்தெந்த கண்ட்ரிலனா இந்தியா, சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேம் அதே தான். தென் இந்தியாவிலேருந்து 0.7 சென்ட்ஸு, சிங்கப்பூர்லேருந்து 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கே தெரியும் 304, 5 அண்டு 3. தென் என்னென்ன கண்ட்ரினா இந்தியா, சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? தென் இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன் மோர் நான் வந்து இப்போது நான் டுடேக்கு இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அதே போல் இப்போது எஸ்டர்டேக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றது இந்த இடத்த பார்க்க முடியும். தென் லாஸ்ட்டு 7 டேஸ் நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். 3120 பேர் வந்திருக்காங்க லாஸ்ட்டு 7 டேஸில். பேஜ் ஆர்பிஎம் ஆவரேஜ் 0.21 சென்ட்ஸ் வந்திருக்கு. இம்ப்ரெஷன் 5580 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் ஓவராலாக நமக்கு இந்த 65 சென்ட்ஸ் திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது? 65 சென்ட்ஸ் வந்துருக்குல்ல லாஸ்ட்டு 7 டேஸில். ஸோ இந்த லாஸ்ட்டு 7 டேஸில் கிட்டத்தட்ட 38 ஆட் கிளிக் நடந்திருக்கு. ஆவரேஜாக ஒரு கிளிக்கு 0.2 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பேஜ் சிடிஆர் 0.22 சாரி 1.22% இருக்குது. சரிங்களா? ஸோ நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே டே உங்க பாருங்கள், ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு ஸ்க்ராட்சில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் டே 1லேருந்து டே 7. ஓகேங்களா? தெரியுதுங்களா? அந்த கிராஃப் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் டேட் வைஸில். ஏன்னா நம்ம வந்து இது ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸை கொண்டாடுன்றது இந்த கிராஃப் வச்சு உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதுலேயுமே எந்தெந்த கண்டிஷன்றது கிராஃப் டியூட்டியில் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் டுடேக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஓவராலாக 12 மணி 3 நிமிஷம் ஆகுது. நம்ம ஒன் மோர் அந்த பேஜ் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் ஓகே, இன்னும் அது அப்டேட் ஆகலை. 12:05 பார்க்கலாம், அப்படிலாம் 12:10 பார்த்துக்கலாம். தென் ஓவராலாக இப்போ வந்து ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸ்லேருந்து எப்படி ரெவன்யூ வருதுன்றது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. இன்னுமே அது என்னால் டீப்பாக வந்து சொல்ல முடியும். பட் ஆனால் வந்திருக்க ரெவன்யூ வந்து 0.8 சென்ட் தானங்க வந்திருக்கு. இதுக்கே வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? பட் ஆனால் ஒரு எப்படி என்னன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். சரியா? சரி, இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். என்ன அப்படின்னா நாம் என்னென்ன சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மானிட்டேஷன் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு வெப்சைட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா 25,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம். அதாவது ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணோம் அப்படின்னா 3 விதமான பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. அதாவது 7,000 ரூபா, 15,000 ரூபா, 25,000 ரூபா. 7,000 ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணி ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு சைட்டை லைவ் கொண்டு வந்து கையில் கொடுத்துருவேன். 15,000 ரூபா பேக்கேஜில் ஸ்க்ராட்சிலேருந்து டில் எண்டு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கற்றுக்கணும். வெப்சைட்னா என்ன, வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி ஒரு தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, காம்படிட்டர் யார், பேக்லிங்க்னா என்ன, பேக்லிங்க் எப்படி பில்டப் பண்ணுறது, பேக்லிங்க் பேக்ஹெண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற போல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ணுறது மட்டும் தான் 15,000 ரூபா பேக்கேஜில் இருக்கும். 25,000 ரூபா பேக்கேஜில் உங்களுக்கு பதிலாக நானே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் போட்டு மானிட்டேஷன் வாங்கி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தென் இது போக மோர் தென் எவரிபடி வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் முக்கியமாக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் நம்ம வந்து 200 கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? மினிமம் 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. மினிமமாக நீங்கள் வந்து 5,000லேருந்து பேக்லிங்க் பில்டு பண்ணலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
அடுத்ததாக டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங்கை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக வெப்சைட் சம்மந்தமாக மறுபடியும் சொல்கிறேன், A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்க. ஓகேங்களா? இதில் ஆஃபர்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மகிட்ட இருக்கிறது, நீங்கள் 10 ஆர்டிக்கல் யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே லைஃப் லாங் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுவே நீங்கள் 30 ஆர்டிக்கல் வாங்குறீங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 பேக் லிங்க் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ 12:05 ஆகிடுச்சு நான் சொன்ன போலே. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். டுடேவிலேருந்து அமௌண்ட் பார்த்தோம் பாருங்கள், எஸ்டேக்கு மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போயும் மூவ் ஆகலை. பட் ஆனால் இந்த ஆட் யூனிட் இந்த செக்ஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நாட் அவைலபிள் இருக்குது. ரீசன் என்னென்னா அந்த செக்ஷனில் மாறிடுச்சு. தெரியுதுங்களா? அதாவது நம்ம வந்து இது மேனுவல் கோடு நான் போட்டிருக்கேன், ரெஸ்பான்ஸ் சார்ட்னு சொல்லிட்டு மேனுவல் கோடு போட்டதால் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் கம்பல்சரி. சரிங்களா? ஸோ அது மட்டும் காட்டுது எஸ்டேவில். பட் ஆனால் டுடேவில் வைக்கும்போது காட்டலன்னும் போது இந்த செக்ஷன் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் மேலே இருக்கக்கூடிய இந்த பர்ஃபார்மன்ஸ் வித் கண்ட்ரி இந்த பேஜில் அப்டேட் ஆகலை. அதே போல் டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் இன்னும் எஸ்டேக்கு மூவ் ஆகலை. சரிங்களா? ஸோ அது கம்பல்சரி மூவ் ஆகும், அது மாறாமலாம் போகாது, மாறும். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம். ஓகேங்களா? அந்த தீம்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஃபார் 2000க்கு உங்களுக்கு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் உங்களுக்கு வந்து கேட்கலாம், அது என்ன ஒரு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம்னா வேர்ல்டுலே ஃபாஸ்ட் லோடிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து லைட் வெயிட் தீம்ஸ்னால் ஜென்ரல் ப்ளஸ். நீங்கள் டாப் 10ல் பார்த்தாலும் சரி, டாப் 5லும் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ்ன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டாக லிஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த தீம்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு வந்து வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணணும், ஆன் பேஜஸ், ஆஃப் பேஜஸ், டெக்னிக்ஸ், வெப்சைட் ரேங்க் பண்ணுறது, காம்பரேட்டர் கூட, இது போல் வெப்சைட் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து மெயின்டைனிங் பண்ணுறது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். தென் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிளாங்குக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகர். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா 1 மந்த்து பிளாகரில் ஒர்க் பண்ணிவிட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டினியூஸாக டே டு டேட்டில் வந்து நீ ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் பக்கம் கால் எடுத்து இல்லைனா வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் பக்கம் என்ட்ரி ஆகிற அப்படின்னா உனக்கு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு நீ மோர் தென் 3000 இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கினா அதுக்கு ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். இது போல் அமௌண்ட் மேலே அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ நீ பிளாகரில் வந்து 1 மந்த்து ஒர்க் பண்ணி உனக்கு லேர்ன் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வேர்ட்ப்ரெஸ் வரும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ பிளாகரில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ் பக்கம் வாங்க. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். முக்கியமாக ஃபீமேல்ஸ் யாராச்சும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். தேவையில்லாமல் அமௌண்ட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் இங்கே வந்து 1 இயர் நீ லேர்ன் பண்ணுறதுக்கு தான் வர. 1 இயரில் நீ மணி மேக் பண்ணணும்னு நினச்சின்னா ரொம்ப கஷ்டம் தான். 1 இயர்லன்றது ஏன்னா இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சு தான் இருக்கும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டும். பார்த்தில்ல எவ்வளோ வருது? ஒரு நாளைக்கு $1 கூட கிடையாது, 0.08 சென்ட்ஸு. அது ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, ஒரு ₹7 ₹8 வரும் இந்த இந்தியன் கரன்சியில் கணக்கு பண்ணி பார்த்தாச்சுன்னா. புரியுதுங்களா? ஸோ 312 பேருக்கு 5 ஆடு கிளிக் நடந்திருக்கு இந்தியாவில் இருந்து. புரியுதுங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து நமக்கு எவ்வளோ டிராஃபிக் வராங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குதுன்றது முக்கியம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா இது போல் டயர் 1 கண்ட்ரியில் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? நீ 1 இயரில் 6 மாதத்தில் வெப்சைட் மானிட்டேஷனே வாங்கினாலுமே உனக்கு ரெவன்யூன்றது வராது. புரிஞ்சுக்குங்க யாராக இருந்தாலும். அதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன், அதுக்கான மெயின் ரீசன். சரிங்களா? தென் இப்போ 12 மணி 8 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒன் மோர் நம்ம வந்து பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். டுடேவிலேருந்து அமௌண்ட் வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகுதா இல்லைன்னு. இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக நான் சொன்ன போல் 12:05க்கு மேலே மூவ் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? அந்த இடத்து டுடேவில் வந்து 0.0 ஆகிடுச்சு. எஸ்டே 8 சென்ட், லாஸ்ட்டு 7 டேஸில் 0.65 திஸ் மந்த்தில் நான் சொன்ன போல் மாறாமல் இருக்கா கரெக்டாக. தென் இங்கே பாருங்கள் கண்ட்ரிஸில் எல்லாமே மாறிடுச்சு, இங்கே பர்ஃபார்மன்ஸில் மாறிடுச்சு. இப்போ வந்து நான் அது வந்து எஸ்டேக்கு வைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக. முன்ன அதாவது டுடேவில் பார்த்தது எல்லாமே எஸ்டேக்கு இப்போ மூவ் ஆகிருக்கா. சிடிஆர் பாருங்கள், இந்த இடத்த உங்களுக்கு தெரியும். ஓ, இப்போ தான் புரியுது நண்பா. ஏன்னா 4 கிளிக் இருந்த இடத்துல 1 கிளிக் இல்லை, 3 கிளிக்கு தான். புரியுதுங்களா? சிடிஆர் 1% மேலே இருந்தது, ஆனால் 0.93 தான் இருக்குது. புரியுதுங்களா? அதாவது ஒரே யூஸர் மல்டிபிள் டைம் ஆட் கிளிக் பண்ணியிருப்பாங்க, அதனால தான். தென் கண்ட்ரிஸ் வைஸ்லேயுமே இப்போ நான் எஸ்டேக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள், நம்ம அக்யூரஸியாக தெரிஞ்சிடும். 304 பேர் வந்திருக்காங்க, 0.7 சென்ட்ஸ் தான் வந்திருக்கு. சிங்கப்பூரில் வந்து ஒரு சென்ஸை வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து டே டு டேட்டில் வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? அக்கௌண்ட்டில் ரெவன்யூ கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இன்டெரக்டாக நிறைய மெசேஜ் வந்து நான் சொல்வேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும், இல்லைனா கஷ்டம் தான். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.